Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு வீடியோல நம்ம macaroni veg soup எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். நான் எப்படி பண்ணேங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. நல்ல ஃபில்லிங்கா இருக்கக்கூடிய இந்த சூப்ல நம்ம macaroniக்கு நல்ல ஒரு 3 மடங்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்க போறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா ஹெவியா பண்றதுனால இந்த சூப்பை நீங்க ஒரு மீலுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா சாப்பிடலாம். இந்த சூப் பண்றது ரொம்ப ஈஸி. வேலைன்னு பாத்தீங்கன்னா காய் கட் பண்றது மட்டும் தான். காய் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூப் உங்களுக்கு 1 பாட்ல ரெடி ஆயிடும். சோ ரெகுலர் மீல் ரொட்டீன்ல இருந்து ஒரு சேஞ்ச் வேணும்னா இந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிடுங்க. முக்கியமா கிளைமேட் டல்லா இருக்கும்போது ஒரு பவுல் வெச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே நல்லா ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சூப் பண்றதுக்கு நான் கேரட், பீன்ஸ், கேபேஜ், வெங்காயம், அதுக்கு காலிஃப்ளவர், கேப்சிகம், ப்ரோக்கோலி, கார்ன், பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 200 கிராம் மேக்ரோனி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சூப் பண்ணுறதுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் லைட்டாக உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு இந்த வெண்ணெயிலே நம்ம பூண்டை வறுத்துக்க போகிறோம். லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு அப்படியே லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே இந்த வெண்ணெயிலே வதங்கட்டும். வெங்காயம் வெண்ணெயில் வதங்கும் போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். வெங்காயம் அப்படியே லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கேரட் பீன்ஸை சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்கிக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும். இந்த வெண்ணெயிலேயே கேரட் பீன்ஸையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், கேப்சிகமை சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற ஆர்டரில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 to 2 minutes அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் கோஸ் சேர்க்க போகிறேன். கோஸுமே நான் 1 கப் எடுத்திருக்கேன். கோஸுமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்து வதக்கிட்டே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த காய்கறிகள்லாம் வெந்துட்டே வரும். உங்களுக்கு கடைசியாக பார்க்கும்போது எல்லாமே சம அளவில் அழகாக வெந்திருக்கும். அடுத்ததாக உரிச்ச ஸ்வீட் கார்னை 1 கப் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரோசன் கிடையாது, ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னுங்கிறதுனால நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் எடுத்திங்கன்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவுமே ஒரு 1 மினிட் வேகட்டும். இப்போ இந்த காய்கறிகள் லிஸ்ட்டில் நான் கடைசியாக ப்ரோக்கோலி சேர்க்குறேன். ப்ரோக்கோலியுமே நான் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரோக்கோலி ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அது நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கும். ப்ரோக்கோலியை நம்ம குழையிற அளவுக்கு வேக வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளில் ஏதாவது 1-2 உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை பெல் பெப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் மொத்த சூப்புக்கு இப்போ உப்பு சேர்க்கலை, காய்க்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சூப்பை நம்ம ஒயிட் கிளியர் சூப்பாக தான் பண்ண போகிறோம். அதனால் நான் தக்காளி சேர்க்கலை. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இந்த காயை வேக விட்டுருங்க. ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 3 to 4 மினிட்ஸில் உங்களுக்கு காய் வெந்துடும். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்கறி எல்லாமே டக்குன்னு வெந்துடும், கேரட் பீன்ஸை தவிர. அதனால தான் நம்ம கேரட் பீன்ஸை ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் திறந்துட்டு நல்லா இந்த பாட்டு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம மேக்ரோனி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த சூப்புக்கு தேவையான ஃப்ரெஷ் பெப்பர் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு பொடியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சதுக்கப்புறமா நான் 200 கிராம் மேக்ரோனியை இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பாஸ்தாவில் எந்த வெரைட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பை இன்னும் ஹெல்த்தியாக்கிறதுக்கு நீங்கள் ஹோல் வீட் பாஸ்தா சேர்த்து பண்ணிக்கோங்க. பட் காமனாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதை வச்சு காமிக்கணுங்கிறதுக்காக நான் நார்மலாக நம்ம கடைகளில் கிடைக்கிற மேக்ரோனி ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சூப்பை நம்ம 200 கிராம் மேக்ரோனி போட்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 பேர் ஒரு மீலுக்கு சாப்பிட்லாம். இப்போ இந்த பாஸ்தா இந்த வெஜிடபிள்ஸோட இந்த சூப்போட ப்ராத்லேயே கொதிக்கட்டும். மேக்ரோனி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போலாம் கடைகளில் வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கிது. அதை லைட்டாக அப்படியே வெந்நீரில் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டாக் சொல்யூஷன் ரெடி ஆகிடும். இது நம்ம சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் போடாமல் பண்ணாலும் சூப் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மேக்ரோனி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சீசனிங் சேர்க்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இட்டாலியன் சீசனிங் சில்லி ஃப்ளேக்ஸோடு இருக்கிறது சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக பாஸ்தா சீசனிங், பீஸா சீசனிங் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அதில் இல்லைன்னா தனியாக சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம சூப்போட திக்கனிங் ஏஜென்ட்.
நீங்கள் இதை அப்படியே சூப்பில் சேர்த்ததுக்கப்புறமா சூப் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஓவராக குக் பண்ணாலுமே உங்களுக்கு மேக்ரோனி பாஸ்தா குழஞ்சிடும். அதனால் பதமாக இருக்கும் போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி இருக்கிற சூடில் அது இன்னும் கொஞ்சம் வெந்து திக்காயிடும். கடைசியாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் ரூம் டெம்பரேச்சர் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால சூப் நல்லா ரிச் அண்ட் திக்காயிடும். பாலை எப்போவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் நம்ம சூப்போட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஹவெவர் நீங்கள் பால் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். டல் டே இல்லை மழைக்காலம் இல்லை ஒரு சேஞ்ச் வேணும்னா இந்த மாதிரி சூப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பாஸ்தா ப்ளஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவே இருக்கும் இந்த சூப். ஸோ இந்த சூப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக நீங்கள் பாஸ்தாவை வேறு எதாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.